பேரவையிலாம் வந்து கேட்டாங்க. அவங்க என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன். மண்புழுலாம் தாகாதுங்களா யூரியா போட்டா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், அவ்வளோக்கா பாதிப்பு இருக்காது. நான் உங்களுக்கு வேணா ஒரு நாளைக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் சொல்லி யூரியா. இப்போ மண்புழு வந்து நம்ம வயலில் எடுத்தது தான். எவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கு. இது நீங்கள் பயன்படுத்துகிற யூரியா, வேற ஒன்றுமே இல்லை. இது நம்ம நைட்ரஜன் சொல்றோம், யூரியா உப்பு. இது பாருங்க எவ்வளவு சாதுவா இருக்கு. நல்லா நல்லா கிட்ட வந்து பாருங்க. இது போட்ட உடனே இந்த மண்புழு வந்து உடம்புல அப்படியே நிறைய எப்படி துடி துடிக்கி சாகுது மட்டும் பாருங்க. கொஞ்சம் கீழே இறக்கி தெரியுதா? உடம்புல ஒரு மாதிரி மஞ்சள் கலர் திரவம் வெளியே வருமாங்க. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். இந்த பாருங்க கையில மஞ்சள் மஞ்சளா வச்சுப்பாங்க. அப்படியே துண்டாவது பாருங்க மண்புழு. இது எப்படி மெல்ட் ஆகுது பாருங்க. எப்படி இருந்தா மண்புழு எப்படியாவது பாருங்க செத்து போச்சு. மண்புழு தான் உழவன் நண்பனுங்கிறோம். மண்புழு என்ன துடி துடிக்குது பாருங்க, தெரியுதா? உடனே செத்து போச்சு. இல்ல இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் விளையாட்டுக்கு. அதாவது நம்பிக்கைகளுக்கு வேற கண் கூட பாக்குறப்பதான் அதோட உண்மை என்னன்னு தெரியும். ஒரு சாதாரணமா நான் பேசுறது வந்து மிக அடிப்படையான ஒரு விஷயம். விவசாயங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு உயிரியல் வாழ்வாதாரம். விவசாயங்கிறது நம்ம ஒரு வணிகமா பார்க்காம அது உலக நாடுகளுடைய ஒரு வாழ்வாதாரம், நம்ம வாழ்க்கை